உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய, அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் அந்த 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதம் தனுர் ராசியில 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறார். இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் வரப்போகுது. இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம். அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025 உண்டான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறார். 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போகிறார். இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில வேலை சம்பந்தப்பட்ட நிறைய முன்னேற்றங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம், இது நாள் வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்து கூட வேலை பார்க்கறவங்க சில தொந்தரவுகள், உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் காரணமாக வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அலுவலக ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அலுவலகத்துல அதிகப்படியான தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் பெற போறாங்க. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடம், அடுத்து 7ஆம் இடம், இப்படி அடுத்தடுத்த ஒரு நகர்வுகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்க போது. இந்த காலகட்டம் அந்த அலுவலக ரீதியான பிரச்சனைகள்ல நீங்க துணிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல், இது நாள் வரைக்கும் அமைதியாக இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதம் அதற்குண்டான ஒரு அமைதியை கடைபிடிக்காமல் உங்களுக்கு நினைத்ததை, மனதுல பட்டதை நினைத்ததை சொல்வதற்குண்டான ஒரு டைமும் அதற்குண்டான ஒரு துணிச்சலும் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த துணிச்சல் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏதாவது எதிர்த்து பேசினா நமக்கு வேலை பாதிப்பு ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம எப்படி நம்ம அதை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரியாக எண்ணங்கள்ல இருந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வேலை போனா இன்னும் நிறைய வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு துணிச்சலான ஒரு நிலைப்பாடுகளும், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்ன யாருமே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், ஏன்னா நீங்க வேலை பார்க்குற இடம், நீங்க சந்திக்கக்கூடிய சில பொறுப்புகள், இது எல்லாமே உங்களை தவிர வேற யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கையில நீங்க ஒரு துணிச்சலான சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் ஏதாவது உங்களை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது. உயர் அதிகாரிகளுக்கு உண்டான சில பொறுப்புகளை கடமையோடு செயல்பட்டு அதற்கு
மீறி செயல்படக்கூடிய சில விஷயங்கள்ல நீங்க நல்ல ஒரு துணிச்சலோட அவர்களை எதிர்த்து பேசி உங்களுடைய ஒரு தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால, இந்த மாதம் பயிற்சியாகி வர்றதுனால அந்த ஜென்ம குரு ஒரு சில இடத்துல நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு ஒரு கெட்ட பெயர்களையும் ஒரு அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நீங்க அதை பத்திலாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காம உங்களுக்கு இந்த இடத்துல வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம். ஏன்னா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி பாதை தான் உங்களுக்கு இருக்க போதே ஒழிய பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு இரக்கங்களும் இல்லாத ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வருமான ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால நீங்க எதையும் பத்தி யோசிக்காம உங்களுக்கு மனசுல என்ன படுதோ அதை மாத்திரம் செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். சில மிதுன ராசி என்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட ஒரு பார்ட் டைமா சில தொழில்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுலயும் மேக்சிமம் மிதுன ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா டியூஷன் சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர் உத்தியோகத்திற்கு உண்டான சில முறைகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இதனால இந்த மாதத்துல இருந்து சொந்த தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த சொந்த தொழில நல்ல வளர்ச்சி பாதையும் காண்பதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய திருமண உறவுகள்ல அதிகப்படியான ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கிறீங்க. கடந்த காலத்துல விவாகரத்து வழக்குகள், தேவையில்லாத கருத்து பிரிவுகள், குழந்தைகளை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்ககிட்ட அந்த குழந்தைகளை காண்பிக்காமல் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பண்ணக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்கும் குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்வதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025 இது நாள் வரைக்கும் ஒரு 8 மாதமாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். கடன் தொந்தரவுகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகரிக்கதான் செய்ய போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால கடனை நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க கடனை ரிட்டர்ன் செலுத்தும் போது உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கடனை ரிட்டர்ன் பண்ணுங்க. அதே மாதிரி ஏன்னா கடன் இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் அதிகரிக்குமே ஒழிய குறையாது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால கடனால மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்கு, அதை இந்த மாசமே தீர்த்தர முடியுமா அப்படின்ற எண்ணம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வேண்டாம். அப்படி இருந்தது அப்படின்னா அதனால மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல், ஒரு அவமானங்கள், உங்களுடைய ஒரு தேவையில்லாத ஒரு இது நாள் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நடந்தது இல்லையே, இப்போ மாத்திரம் நமக்கு நடக்குதே அப்படின்ற மாதிரியான சில எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வருதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கடனை பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தப்படாதீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்படி வருத்தப்பட்டீங்க அப்படின்னா இதனால உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வயதானவர்கள் மிதுன ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட சில வியாதிகள் வருவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ரத்த குறைபாடு இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையான அளவு மருத்துவ பரிசோதனை, அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நீங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெருமாளை தாராளமா வழிபாடு பண்ணலாம், மீனாட்சி அம்மனை தாராளமா வழிபாடு பண்ணலாம். அப்படி வழிபாடு பண்ணும் போது நீங்க கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்லும் போது அங்க பச்சை பயிரை தானம் பண்ணுங்க. பச்சை பயிறு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு தான பொருட்கள்ல ஒண்ணு. அந்த தான பொருட்கள் செய்யறதுல பச்சை பயிரை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் நீங்குவதற்குண்டான ஒரு தானமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இன்னும் நல்லாவே நான் செய்யணும் விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க கல்விக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. ஒரு படிக்க முடியாத குழந்தைகளுக்கு அவர்களுக்கு உண்டான படிப்பு செலவை தாராளமாக ஏற்று பண்ணலாம் இந்த மிதுன ராசி என்பர்கள். இல்ல ஒரு சின்ன ஒரு உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில் அந்த மாதிரியான சில பாட புத்தகங்களை வாங்கி கொடுக்கறது அதுவும் ஒரு கல்வி தானம் தான். அதனால
அந்த கல்வி தானம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தானமாக இருக்க போகுது. இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்போது அக்யூரேட்டாக 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும்போது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி ராசி அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். ஒரு ஜாதகத்துக்கு ராசி அதிபதி வலுவா இருந்துட்டாலே அந்த ஜாதகம் அப்படிங்கிறது வலுப்பெற்றுவிடும். எப்படி ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். இப்போ உங்க ராசி அதிபதி என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேல 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய சுய தேவைகள், உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, அல்லது அம்மா கிட்ட பேசணும், என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் 6ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 6ஆம் தேதிக்கு மேல நீங்க பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்த வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகளை இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், கேஸ், கோர்ட், இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். அப்ப 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு வருகிறார் செவ்வாய். அப்போ உங்களுக்கு இந்த மாசம் ஒரு 3 கிரகங்கள்ல இருந்து 4 கிரகங்கள் 6ஆம் இடத்துலயே டிராவல் ஆகுது. அப்ப 6ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் டிராவல் ஆகும் பொழுது கொஞ்சம் தேவையில்லாம சண்டைக்கு வருவாங்க எல்லாருமே. நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருப்பீங்க, ஆனா தேவையில்லாம சண்டைக்கு வர்றது. அதே போல பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா ரூட்ல போயிட்டு இருக்கும்போது உங்களை வந்து குழப்பி விடுறது, மனசு தெளிவில்லாம பண்ணி விடுறது, வம்பு வழக்கு அதிகம் பண்ற மாதிரி சூழ்நிலைகளை பண்ணி தர்றது, நீங்க பேசியிருக்கவே மாட்டீங்க ஆனா உங்க மேல பழி வர்றது. ஏன்னா 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள். அப்ப ராசி அதிபதி அங்க போயிருக்குது. வீடு சார்ந்த பிரச்சனை,
சொத்து சார்ந்த பிரச்சனை, அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நாளுக்குடையவர் 6ல் இருந்ததுன்னா ஒரு பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஹோம் லோன் கிடைக்கும். யாராவது வந்து வீடு அல்லது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் லோன் போட்டு வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா, தாராளமாக இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்குள்ள இது செட் ஆகும். கடன் வாங்குறதுக்கு நல்ல மாதம். கடனை திருப்பி அடைக்கிறக்கோ, அந்த கடன் வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன வேதனைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் கரெக்டா சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க 3ஆம் அதிபதியான சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்காரு. அப்போ முயற்சிகள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணணும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்வது என்பது நல்லது. 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானம். விஜய வீரிய வெற்றி ஸ்தானம்னு சொல்றோம். அது 6ஆம் இடத்துல மறையும் பொழுது உங்களுக்கு உள்ளுணர்வுல ஒரு பயம் வரும். நம்ம ஜெயிச்சிருவோமா, அடுத்த பாதை நம்ம கடந்து வந்துருவோமா, ஏன் நமக்கு இப்ப எல்லாம் மனசெல்லாம் குழப்புது அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. நிறைய வரும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்குள்ளேயே குரு இருக்காரு, வக்கரத்துலதான் இருக்காரு. ஏன்னா குரு வந்து இருக்கின்ற இடத்தை கெடுப்பார்னு அர்த்தம். அது எப்படி கெடுப்பார் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு கெட்ட விஷயத்துல போயிட்டு இருக்கிறோம், ஒரு தெளிவில்லாம இருக்கிறோம் அப்படின்ட்டு இருந்தா, ராசிக்குள்ள குரு வரும்பொழுது என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல மனிதரா ஆக்கிடுவாங்க. கெட்ட விஷயத்துல வெளியே தள்ளிடுவாங்க. நல்ல சேர்க்கை, நல்ல மனிதருடைய சேர்க்கை, தெய்வ கடாட்சம் இதெல்லாம் கொடுத்துரும். யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், டீப் டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும். ஏன் நமக்கு வாழ்க்கை இப்படி போகுது, ஏன் நம்மளுடைய லைஃப் இப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே திங்க் பண்ண வைக்கும் அந்த குரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ இப்ப நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நல்ல நமக்கு சப்போர்ட் பண்றவங்க, நம்மளுக்கு நம்ம கூட வந்து உதவி செய்யறவங்க இப்படிங்கிற ஒரு 2, 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் தான் நம்ம கூட வச்சிருப்போம். ஆனா நம்ம அந்த 10 பேரையும் நேசிச்சுட்டு இருப்போம். 10 பேரும் நமக்கு தேவைன்னு நினைப்போம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த 7 பேத்தையும் விளக்குறப்ப நமக்கு ஒரு மன வேதனைகள் வரும். அப்ப அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, குரு இருக்கின்ற இடத்தை கெடுக்கும். அது எந்த இடத்துல போனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்டதை கெடுக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கெட்டதை கெடுக்கும், நல்ல விஷயத்தை கொடுக்கும். இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வருதா, அப்ப 2ஆம் வீட்டுக்கு உண்டான கெட்டதை கெடுத்துட்டு அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துட்டு போவார் அவர். அதுதான் உண்மை. அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா, குருவும் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா 7 10 ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ நல்ல வரன் அமைச்சு கொடுப்பார். அந்த வரன் அமைக்கிறதுல கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார், கொஞ்சம் டிப்ரெஷனை கொடுப்பார். 10 வரன் வருது, அதுல 10மே நல்லா இருக்கும். அப்ப எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது டிப்ரெஷன் ஆயிரும் உங்களுக்கு, அது குழப்பம் ஆயிரும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில இன்னுமே வந்து யோசிக்கக்கூடிய தன்மை, தொழில் அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன சிந்திக்கலாம், எப்படி நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா சிந்தனையும் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது செவ்வாய். செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. அவர் வந்து 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்க்கலாம். 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் லாபம், வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இரட்டிப்பு மடங்கா வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது வரன்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அமைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். திருமண வரன் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா செவ்வாய்னு ஸ்பீடு கிரகம், ரத்தம். அப்ப வரன்ல யோசிக்க முடியாத அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அதுதான் ஏன்னா ராசி அதிபதி மறைஞ்சு நிக்குது. அப்போ உங்களை மறைய வைக்கும், உங்களோட எண்ணத்தை சிந்திக்க விடாதுன்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் 7 இருக்கும் பொழுது இந்த பார்ட்னருக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள டக்கு டக்குன்னு சண்டை வர்றது, பிரச்சனை வர்றது, யோசிக்காம பேச வைக்கிறது இதெல்லாம் பண்ணிடும். அதனால கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவது என்பது மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இந்த மாசம். வக்ர நிவர்த்தி ஆனாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருந்து வந்து பிரச்சனை குறையும், மன பாரம் குறையும், கண்டங்கள் விலகும். அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்து வந்து மன வேதனைகள், மன கோளாறுகள் இதெல்லாம் விலக போகுது. குரு தேடி வர போறார். அந்த தேவையில்லாம இருந்து வந்த பிரச்சனைகள், மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். 10ல் சனி, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். சனி 10ல் இருக்கார், எப்படி தொழிலை ஓட்டித்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு, வேற வழியே இல்ல சனி பகவானுக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது சுக்கரன். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதி 20ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டுலதான் இருக்காரு. 5 குடையவர் 6ஆம் வீட்டுல இருந்தா குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாசம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ மிதுன ராசிக்கு எல்லா கிரகங்களும் 6ல இருக்கும் பொழுது இந்த மாசம் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எந்த விஷயத்துலயும். அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் தொந்தரவு வர்றது, குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து மருத்துவ செலவுகள் வர்றது இதெல்லாம் ஏற்படும். அப்ப அதுல கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேவையில்லாத விரயம் பண்ணாம அதுல கொஞ்சம் ரெடி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. ஆனா வேலை கிடைக்குங்க. 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பா வேலை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது மூவ் பண்ணலாம். அதே போல வெளிநாடு 12ஆம் இடத்ததிபதி 6க்கு வருகிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, சொந்த இடத்துக்கு வரலாம், அல்லது வெளிநாட்டிலேயே வேற ஏதாவது வேலை மாற்றம் பண்றது, அல்லது வெளிநாட்டுல வேற உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாசம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும்போது எப்படியும் வந்து அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கறதுக்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடம் பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ நெகட்டிவ் அந்த அளவுக்கு இருக்கு.
பாசிட்டிவா நம்ம சொல்ல போகணும்னா பாத்துட்டீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, வேலை வாய்ப்புகள், பிரைவேட்டா வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம், வாடகை வருமானம், இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்ப அதெல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்ப நாளுக்குடைய புதன் வந்து 6ஆம் வீட்டுல இருக்கிறாருன்னா நீங்க வந்து ஒரு லோன் போட்டு வாடகை வர்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விடுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். அல்லது வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீடு வாடகைக்கு விடுவோம் இல்லைங்களா, அது போல அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு லோன் கேட்டீங்கன்னா கிடைக்கும். இது போல வந்து பாசிட்டிவான விஷயத்தையும் அது கொடுக்கும் அப்படிங்கறது அமைப்பு. எல்லா கிரகங்களும் நன்மைகளும் செய்யும், எல்லா கிரகங்களும் தீமைகளும் செய்யும். அதே போல எல்லா எல்லா ஒரு கிரகம் எடுத்துட்டா எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும், அதே போல அதே கிரகம் பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். நமக்கு எது நல்லதோ அதை எடுத்துட்டு கெட்டது அந்த பக்கம் தவிர்த்து கொள்ளணும். அந்த கெட்டது நம்ம கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்துல ஜாதகம் பலமா இருக்கணும். தசாபுத்திகள் பலமா இருந்துச்சுன்னா தெய்வமே வந்து உங்க கூட நின்று நல்ல ஜாதகமா இருக்குது, யோக ஜாதகமா இருக்குன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வம் உங்க கூட நின்று வழி நடத்தும் அப்படிங்கறத மாற்று கருத்துக்களுக்கு இடமே இல்லை. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு போல அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் இந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் இது வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி அது வந்து டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த 17 வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம்.
இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகர் பெருமானுக்கு உகந்ததே, முருகப்பெருமானுக்கு உகந்ததே, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது, அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கூடுதலான நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவரால் அல்லது அவங்களுடைய ஃபேமிலி வைஸில் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க போகுது. அது ஒரு கூடுதலான ஒரு பலமாக உங்களுக்கு அமையுதுங்க. அதே மாதிரி எதனால் அப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு வரப்போகிறார். இதுவரை தற்காலிகமாக 2ஆம் பாவத்தில் சென்றக்கூடியதான குரு பகவான் வக்ரம் பெற்று போயிட்டு இருந்தார். அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு. இதுலேயும் ஒரு துன்பத்திலும் ஒரு சில இன்பங்கள் உள்ளது அப்படிம்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி என்ன இதில் ஒரு நல்லதும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அமையுது. ஏன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடியதான குரு பகவானும் புத பகவானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதற்கானது ஒரு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். அதனால் வாழ்க்கை துணைவர் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் அல்லது ஒரு பெரிய ஹெல்ப்பு, அவங்களுடைய உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அது உங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம், நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஆரோக்கியம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய அந்த உறவிலே வலிமை அடையக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் பாவத்தில் அநேக கிரகங்கள் சங்கமிக்க போகுது. அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே அங்கே 7ஆம் பாவத்துக்கு வராரு. சரிங்க சுவாமி, அவர் 7ஆம் பாவத்துக்கு வரட்டும், எனக்கு என்ன நடக்கும் சாமி அதை சொல்லுங்க அப்படின்னா 7ஆம் பாவம் எதுக்கு உண்டானதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது ஒரு நண்பர்களினுடையதான ஒரு கூட்டு தொழில் செய்கிறது அல்லது மாற்று வழி, நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் கூடுதலாக இன்னும் 2-3 தொழில் சேர்த்தாப்பில் செய்யணும். அது மாதிரியான பல மாற்று வழிகளிலெல்லாம் பொருளை ஈட்டக்கூடியதான விஷயங்களை தரக்கூடியது 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் கலத்திர ஸ்தானமும் இருக்குது. கூடுதலாக இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களும் 7ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போது அந்த இடத்துல உங்களுடைய உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வராரு. அடுத்தது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான செவ்வாய், உங்களுடைய வேலை வாய்ப்புகளை தரக்கூடியதான 6ஆம் அதிபதியும் அவரும் வராரு. உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதான புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் வராரு. அதே சுக்கிரன் தான் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி, அவர் வராரு. உங்களுடைய 4ஆம் அதிபதியாகவும் புதன் வராரு. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன். ஆக கவனிச்சிங்கன்னா 7 பாவம் இதன் மூலமாக ஆக்டிவேட் ஆகுதுங்க. அதனால் இந்த 7 பாவத்திற்கும் உண்டான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குருவினுடைய பார்வை இவங்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாட்டம் இல்லாமல் இருக்காங்க, படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் இருக்காங்க, ஒரு விதரணை இல்லாமல் படிக்கிறாங்க, குழந்தையாக இருக்கான் சுவாமி ஆனால் அவனுக்கு ரொம்ப படிப்பில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் தெரியல, 12ஆவது படிக்கிறான், 10ஆவது படிக்கிறான்,
இதில் படித்தாதான் அடுத்தடுத்து நல்ல படிப்புகள் கிடைக்கும், நல்ல ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும், நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் இதில் ரொம்ப விதரணை இல்லாமல் படித்து கொண்டு இருக்கான்னு இயங்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். படிப்பில் ரொம்ப நல்ல ஆர்வமாக அவங்க ஈடுபட போகிறாங்க, படிப்பில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க செயல்பட போகிறாங்க. பல நல்ல முன்னேற்றம், அறிவு சார்ந்த பல நல்ல வளர்ச்சிகள் அவங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, கணிதத்துவமான அறிவு பெற்றவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ரொம்ப எளிய முறையிலும் லகுவாகவும் அதை தீர்க்கக்கூடியதான ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு வருவதனால பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. அதனால வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபாடுங்க. இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா டிசம்பர் 4, 11, 18, 25 ஆகிய தினங்கள் வியாழக்கிழமையில வருது. இது மாதிரி தினத்தில் குரு பகவானை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமகா.